மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆடி 19 ஆகஸ்ட் 4 செவ்வாய்க்கிழமை. தேய்பிறை கிருஷ்ணபக்ஷ சஷ்டி திதி, ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு செலவு செய்யக்கூடிய நாளாக அமைகிறது. செலவுன்னு சொல்லும்போது நமக்கு முதல்ல பண செலவு, நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்வம் தனம் விரயமாக போகிறது அப்படின்ற எண்ணம் தான் வரும் இல்லையா? செலவுன்னு சொல்லும்போது நம்முடைய நேரத்தை நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்றைய நாளில் என்ன பண்ணுறதா இருந்தாலும் வழக்கமாக படிக்கிறத விட, வழக்கமாக உங்கள் வேலையை பார்க்குறத விட, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் உங்கள் டெஸ்டினேஷன் போய் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு வழக்கமாக எடுத்துக்கிறத விட இன்றைக்கி டைம் கூட எடுக்கிற மாதிரி இருக்கும். விரய பாவத்தில் சந்திரன் இருக்கார். அந்த சந்திரன் சனியோடு சேர்ந்து இருக்கார், புதன் நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைய நாள் என்ன ஆகும்னா, புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக இருந்தால் இன்றைய நாள் தேவையற்ற செலவு, தேவையற்ற நேர விரயத்தை தவிர்க்கலாம். முதலீடு செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய செல்வத்தை நிலையாக கொஞ்சமாக பெருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு உகந்த நாள். நான் எதிர்காலத்தில் வெளிநாடு போகணும், அதுக்காக இப்போலேருந்தே என்ன பண்ணணும், அந்த ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டால் எனக்கு ஈஸியாக இருக்குமா, அப்படி போகிறதுக்காக நான் ஓரளவுக்கு இந்த டெபாசிட் செக்யூரிட்டிலாம் கேட்பாங்களே, அதுக்காக கொஞ்சம் பணம் செல்வம்லாம் சேர்க்கணுமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களே, பொன்னான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய போகுது. இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி வரணுன்னா சேரும். யாருடைய உதவியாவது தேவைன்னா நீங்கள் அதை கேட்டு பெறலாம். தயக்கம் இல்லாமல் கிடைக்குமா கிடைக்காதா, கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டுலாம் எதையும் யோசிக்காமல் பிறர் இடத்துல போய் நீங்கள் உரிமையோடு நம்பிக்கையோடு உதவிகளை கேட்கணும். அப்படி கேட்டால் இன்றைக்கு கிடைக்கும். 11ஆம் இடம் லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். அவர் உங்களுக்கு யோகாதிபதி. புதன் சாரத்தில் இருக்கார், அவரும் ஒரு யோகாதிபதி. அந்த ஸ்தான பலமாக இருக்கிறது. இதெல்லாம் நன்றாக இருக்குது. அப்படி இருந்தால், இந்த அளவுக்கு ஸ்தான பலம் யோகாதிபதிகளுடைய தொடர்புலாம் இருந்தால் நீங்களே தானே ஜெயிக்கணும். ஆனால் எதற்காக மற்றவங்கக்கிட்ட உதவி கேட்கக்கூடிய ஒரு அம்சம்னா, ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சமாக இருக்கு. அதனால் பிறரோடு சேர்ந்து கூடி பலன் பெறக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்குது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய உத்தியோக ரீதியாக நீங்கள் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அதை சரி பண்ண முடியும். தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை தெரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வேலையில் ஏதாவது தவறு செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்களாகவே பார்த்து அதை சரி பண்ண முடியும். அல்லது பிறர் சுட்டி காட்டி இருந்தால் உடனடியாக அதை சரி பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி பிஸ்னஸில் தவறான முடிவுகள் ஏதாவது எடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் இன்றைக்கு அது தடுக்கப்படும். நல்ல நேரத்துக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துனீங்க, நல்ல வேலையாக எனக்கு இது தெரிஞ்சது இப்போது, இல்லைன்னா கொஞ்சம் நஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் யார் என்ன பேச வந்தாலும் காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் எங்கே போனாலும் காதை தீர்மையாக அப்படியே கூர்மையாக தீட்டி வச்சிட்ருங்க. உங்களுக்கான விஷயம், உங்களுக்கான ஒரு அசரீரின்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தகவல் சேரப்போகிறது இந்த நாள். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் பெரிய நபர்களுடைய அறிமுகம், துணை இதெல்லாம் கிடைக்க பெறக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள். உங்களுடைய ராசியில் அந்த சூரியன் குருவுடைய சேர்க்கைன்றது ஒரு யோகம். ராசிநாதனாக இருக்கக்கூடிய ஒரு 9ஆம் இடத்துல சனியோடு புதன் சாரத்தில் இருக்கார். அந்த 9ஆம் இடம் அப்படின்றது குருஸ்தானம்னு சொல்லுவோம், அப்பான்னு சொல்லுவோம். அப்புறம் பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தாக இருக்கக்கூடியவர்கள். இன்னமும் சொல்லப்போனால் நல்ல வகையில் பெயர் புகழ் பெற்றவர்கள். ஏன்னா ரொம்ப ஃபெமிலியரானவங்க, பெயர் சொன்னாலே தெரியும்னா கெட்டவங்களை கூட தெரியுது இல்லையா? இன்றைய நாளில் நல்லவங்களுடைய ஒரு தொடர்பு உங்களுக்கு ஏற்படும். சிம்மராசி அன்பர்களே, இது 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய நாள், சந்திராஷ்டம தினம். அந்த சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார், புதன் சாரத்தை பெற்றிருக்கார். அப்போ நீங்கள் செயல்லையும் கவனமாக இருக்கணும், பேச்சிலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் சாரம் சொன்னால் புதன் வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி. பொதுவாக வாக்குக்கே புதன் தான் காரணம். நம்ம பேசுகிறோன்னு சொன்னாலே அது புதனுடைய ஒரு தன்மையில் தான் இருக்கும். அந்த புதன் தொடர்பு வருகிறது. சனியுடைய தொடர்பு, சனி செயல், நம்ம உழைக்கிறோம், வேலை பார்க்குறோம், ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அது சனி சம்பந்தமானது தான் இருக்கும். இல்லைன்னா எதுவுமே நடக்காது. காலபுருஷ தத்துவத்தின்படி
10ஆம் அதிபதியாக சனி இருக்கார். 10ன்னா கர்மம். கர்மம்னா வேலை, செயல்னு அர்த்தம். இல்லைன்னா பேச்சிலேயே இருக்கும், சொல்லுலேயே இருக்கும், எண்ணங்கள்லேயே இருக்கும், திட்டமிடுதல்லையே இருக்கும். அது வந்து செயல்படுத்தணும்னா சனியுடைய துணை தேவை. அதனால் இன்றைய நாளில் உங்களுடைய சொல்லிலும் செயலிலும் கவனமாக பர்ஃபெக்டாக இருக்க முற்படுங்க. அப்படி இருந்துட்டால் போதுமானது. இந்த நாளில் சந்திராஷ்டமத்தினால தடை இருக்கு. கன்னிராசி அன்பர்கள், திருமணத்திற்கு, திருமண பேச்சுவார்த்தை, திருமண விஷயங்களில் முடிவு பண்ணுறது, திருமணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா அது சம்மந்தமான செயல்களை தொடங்கிறது, இதற்கெல்லாம் இந்த நாள் வந்து உகந்த நாளாக இருக்குது. 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன், அவர் வந்து 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய சனி வந்து 5ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போது இந்த 5, 11 இந்த சம்பந்தம் வந்து 7ஆம் இடத்துல போய் சேருகிறது. திருமணத்திற்கு உகந்த அம்சம். ஒவ்வொரு மாதத்திலும் இந்த சேர்க்கை இருக்கும். ஏன்னா சனி வந்து ஒரு ஆண்டுகோள் இல்லையா, அந்த மீனத்தில் தான் ஏறக்குறைய 2.5 வருஷம் இருக்கணும். அப்போ இந்த நாள் உங்களுக்கு அந்த திருமண யோகத்தை கொடுக்கிறதுன்னு கேட்டால், கலத்தர காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராசியில் இருக்கார். அதனால் அது விசேஷமாக இருக்குது. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார் குருவோடு சேர்ந்து, அதனால் இன்னமும் விசேஷமாகுது. ஆனால் அந்த திருமண விஷயங்கள் அனைத்துமே பெரியவர்கள் எடுக்கக்கூடிய முடிவாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். துளாராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய உடல் உபாதை சம்பந்தமாக, இல்லைனா உங்களுக்கு இனம் புரியாத கவலை, ஏதோ ஒரு பயம் இருக்குது, ஒரு சங்கடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து விடுபடலாம். ராசிநாதன் சுக்கிரன் எப்போ கேதுவோடு சேர்ந்தாரோ அதிலிருந்தே கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கு. அவர் இப்போ நீச்சமாகியும் இருக்கார். அதனால் ஒரு இயலாமை, முடியாமை, அல்லது எல்லாமே முடியும் ஆனால் வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் இப்போ வந்து தடுக்கிறது. இன்றைய நாள் வந்து அதை சரியாக மேனேஜ் பண்ணி உங்களுக்கான கடமைகளை செஞ்சு முடிக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கு நீங்கள் கல்வியில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. என்ன படிக்கிறோன்றதை தெரிஞ்சு படிப்பீங்க. எதுக்காக அதை படிக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். படிப்பு கஷ்டமாக இருக்காது. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கிறது. படிக்க முடியாமல் தடை ஏற்படுறவங்களுக்கு படிக்கிறது. வேலைக்கு சேர்ந்தாச்சு, ஆனால் ரொம்ப சீக்கிரமாக சேர்ந்துட்டோம், ஒரு யூஜி தான் முடித்தோம், இன்னும் ஒரு பிஜி முடிச்சிருந்தாலோ வேறு ஏதாவது நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்தாலோ ப்ரமோஷனுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ நமக்கு இல்லை, இப்படியே போயிட்டு இருந்தால் கூட கஷ்டம்தான் நினைக்கிறவங்க மறுபடியும் படிக்கலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம். தனுர் ராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு இடமாற்றம், வளர்ச்சி, முன்னேற்றம், மனமாற்றம் இப்படிப்பட்ட விஷயங்களை தரக்கூடிய நாளாக அமைகிறது. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து சம்மந்தப்படுதுன்னு சொன்னாலே அது வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். என்ன மாதிரியான மாற்றமாக அது இருக்கலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி இருப்பிடம் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி, இல்லைனா வந்து உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய ஆக்டிவிட்டி, வழக்கமாக நீங்கள் ஒரு மாதிரி சுபாவத்தோடு இருப்பீங்க இல்லையா, அதில் வந்து குறைகள் இருந்தால் சரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி, உங்களுடைய வாழ்க்கை தரம், வாழ்வாதாரம், படிப்பு, நீங்கள் இயக்கக்கூடிய வாகனங்கள், பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இதில் ஏதாவது ஒன்றை மாற்றணும் அப்படின்ற எண்ணம் வரும். யார் இதில் எதை நினைக்கிறீங்களோ இன்றைய நாளில் செய்யக்கூடிய மாற்றம் வந்து சிறந்ததாக அமையும். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து உற்சாகமாக சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். கூட பிறந்தவங்க, திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை, இவங்களோட ஒருமித்த கருத்தோடு செயல்பட முடியும். இன்றைக்கு தனித்து செயல்படுவதை விட பிறரோடு பிறர் துணையோடு அல்லது கூட்டு முயற்சியாக, டீம் ஒர்க்காக நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கான்ஃபரன்ஸ், அந்த இடத்துல முக்கியமானவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இப்படி வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் வைத்து கொண்டால் அது நல்ல முடிவுகள், தீர்மானங்கள் அதெல்லாம் எடுக்க முடியும். இந்த நாள் பேசின பேச்சு வந்து பயனுள்ளதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் பணவரவு வரக்கூடிய நாள்னு சொல்லலாம். வந்து பணவரவு, தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் ராசிநாதன். தனஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு போன போதிலும் கூட அந்த ராசியாதிபதியையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரும். அது வந்து நீங்கள் செய்ய வேண்டிய செலவுக்காக பணம் வரும், இல்லைனா உங்களுடைய சொத்துக்கள் விற்று பணம் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் நடக்கும். கடன் வாங்கி பணம் வரணும்னு சொன்னால் அந்த விஷயம் நடக்கும். ஏதாவது ஒரு வகையில் பண வரவு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது.
மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உற்சாகமாக இருக்க போகிறீங்க, சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. நல்ல நபர்களுடைய தொடர்பு, நல்ல விஷயங்கள் முடிவு பண்ணுறது, நல்ல பலன்கள் பெறுவது, அப்படிப்பட்ட அம்சம்லாம் இருக்குது. ராசிநாதனும் பூர்வ புண்ணியாதிபதியும் பரிவர்த்தனை பண்ணுறது. ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து சந்திரனோடு பரிவர்த்தனை பண்ணி, அந்த சந்திரன் புதன் சாரத்தில் இருக்கிறது. அதனால் சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்க முடியும், இருந்து பலன்களை அடையக்கூடிய நாளாக இந்த நாள். இன்றைக்கு சஷ்டி திதி, தேய்பிறையில் வரக்கூடிய சஷ்டி, அது செவ்வாய்க்கிழமையில் வருது. அந்த செவ்வாய் ஆடி மாதத்தில், ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமை அதில் சஷ்டி சேர்ந்து வந்திருக்கு. அதனால் இன்றைய நாள் சுப்பிரமணிய சுவாமி, முருகப்பெருமான் வழிபாடு, அப்புறம் வந்து பைரவர் வழிபாடு, நரசிம்ம சுவாமி வழிபடுறது, வராகி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம், பிரத்யங்கரா, காளி, உக்கிரமான தெய்வங்கள் எல்லாம் இன்றைய நாளில் வழிபடலாம். அதில் முருகப்பெருமான ஆட் ஆகிடுவார். முருகப்பெருமான் வந்து உக்கிரமாக இருக்க மாட்டார், அழகன்னு சொல்லுவாங்க முருகன்னு சொன்னாலே. ஆனால் கையில் அந்த வேல் வச்சுருப்பார். அதனால் வந்து இன்றைய நாள் நீங்கள் இந்த ஆடி செவ்வாயில் அம்பிகை வழிபாடும் முருகர் நரசிம்மசுவாமி வழிபாடு செய்யும்போது யாருக்கெல்லாம் உடல் உபாதை இருக்கிறதோ அதிலிருந்து குணம் பெறுவது, கடன் பிரச்சனை தீருவது, வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கிறது, இந்த பலன்களெல்லாம் பெற முடியும். பெறுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.